மாட்டிக்கிட்டீங்க. சரியா? நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை, அதெல்லாம் கடந்து வர போகிறீங்க. கவலையே பட தேவையில்லை. நம்முடைய மீனராசி அன்பர்களில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இந்த வருடம் உண்டு. நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக உண்டுங்கிறத ப்ரூஃபாக சொல்ல முடியும். கவலைப்பட வேண்டாம். சரி, இவ்வளோ நன்மைகள் நடக்க போகுது, மகிழ்ச்சி கிடைக்க போகுது, பொருளாதாரம் கிடைக்க போகுது, மாற்றங்கள் உண்டு. அதே போல் இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு, மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் மேலேயும் மரியாதை வரும், உங்கள் குடும்பத்து மேலேயும் மரியாதை வரும், ஒரு அங்கீகாரம் உறுதியாக கிடைக்க போகுது. சரி, ஓகே. இப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? முதல் விஷயம், 2026 டிசம்பர் வரையும் கடன் வாங்குவதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். புதுசாக கடன் வாங்கக்கூடாது. இந்த வர காசை வச்சு சமாளிச்சுட்டு போயிடும். ஓகேவா? இந்த ஆஃபரு, அந்த ஆஃபர், இந்த ஆஃபரு, ஆன்லைன் ஆஃபரு, எந்த ஆஃபர்லேயும் போய் மாட்டிக்கிறாதீங்க. சரியா? ஏமாற்றக்கூடிய ஒரு பேரொழிகள் உங்களை தேடி வந்து ஒரு நிறைய விஷயத்தை கொடுப்பாங்க. தயவுசெய்து சிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. வேறு யாரையாச்சும் வண்டி ஓட்ட சொல்லி நீங்கள் கூட அமர்ந்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. வெளிநாடு பயணங்கள் போவதாக இருந்தால் மேக்ஸிமம் ஜூன் மாதத்துக்கு மேலே போய் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம், வேலைக்கு போகலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே போகிறாங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது. இது கரெக்டாக